எல்லாருக்கும் ஓய்வு நாள் நல்வாழ்த்துக்கள். ஹாப்பி சாபத். இன்றைக்கி நம்ம வந்து ஆரோக்கிய செய்தியில் என்ன பற்றி பார்க்க போகிறோம்னா, இது ஆல்ரெடி நிறைய வாட்டி டாக்டர் அங்கிள், ஃப்ராங்க்லின் அங்கிள் எல்லாருமே எடுத்திருக்காங்க. இதை பற்றி அப்படின்னு பார்த்தோம்னா எக்ஸசைஸ். கரெக்டாக எக்ஸசைஸ் எல்லாருமே யாரெல்லாம் பண்ணுறீங்க? எல்லா ஏஜ் கேட்டகரி இங்கே இருக்கீங்க. யாரெல்லாம் டெய்லி ஏதோ ஒன்று வாக்கிங்கோ இல்லை நீங்கள் வந்து ஒவ்வொரு மூமெண்ட்ஸோ இல்லை ஸ்விம்மிங்கோ இல்லை ஜாகிங்கோ ஓகே, என்ன ஒரு டைப் ஆஃப் எக்ஸசைஸ் வேணால் இருக்கலாம். அப்போ அதெல்லாம் ஏதோ ஒரு ஒரு அரை மணி நேரம் இல்லை ஒரு மணி நேரம் ஒரு 40 நிமிஷமாவது பண்ணுறீங்களா? பண்ணணும். டெய்லி ஏன் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம பார்த்துட்டு அதுலேருந்து நம்ம என்ன கற்றுக்குறோன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம டெய்லியும் ஒரு உடற்பயிற்சி நம்ம செய்யலை, நமக்கு வந்து ஃபிசிக்கலாகவும் சரி மென்டலாகவும் சரி நம்மளோட பெனிஃபிட்ஸ் நிறையாவே இருக்குது. அப்போ ஃபிசிக்கலாக நம்ம வந்து என்னென்ன விஷயங்கள் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அப்படிங்கிறப்ப நம்ம ஃபிசிக்கலாக நம்ம வந்து பார்க்கையில நம்மளோட இருதயம் வந்து பலப்படுது. அதாவது நம்மளோட கார்டியாக் வாஸ்குலர் சிஸ்டம் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அதாவது இருதயத்தோட வேலை என்ன? ரத்தத்தை வாங்கி பம்ப் பண்ணுது வெளியே. கரெக்டாக போன வாரம் நம்ம லாஸ்ட் டைம் நான் சொன்ன மருத்துவ செய்தியில் ஹைஜீனில் லங்ஸ் என்ன பண்ணுதுன்னு பார்த்தோம். ரத்தத்தை சுத்தப்படுத்தி அது இருதயத்துக்கு அனுப்பும். இருதயம் வந்து எல்லா ஆர்கன்ஸ்க்கும் அனுப்பும். கரெக்டாக அப்போ வந்து நம்ம எக்ஸசைஸ் நம்ம தொடர்ந்து கரெக்டாக நம்ம பண்ணையில் அந்த இருதயத்தோட பம்பிங் ஒர்க் வந்து கரெக்டாக இன்னும் அதிகமாக இருக்கும். ஓகேவா? அங்கே போய் நமக்கு ஏதாவது ஒரு சின்ன மாசு, அதாவது நம்ம வந்து கொலஸ்ட்ரால்னு இப்போ சொல்கிறோம், பிளேக்ஸ்ன்னு சொல்கிறோம், சின்ன சின்ன ஏதாவது ஒரு படிவுகள் அங்கே இருந்தாலுமே அதை வந்து பம்ப் பண்ணி ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேயே போய் படிய ஆரம்பிக்கலையே அது நல்லா பம்ப் பண்ணி அதை அனுப்பணும். அதுக்கு பம்ப் பண்ணணும்னா இன்னும் கொஞ்சம் நம்ம எக்ஸசைஸ் நல்லா கார்டியோ பண்ணுங்கள், நல்லா இது பண்ணுங்கள், ஜம்ப் பண்ணுங்கள், குதிங்க, ஓடுங்க அப்படின்லாம் சொல்கிறாங்க. அப்போ அந்த டைமில் அந்த கார்டியோங்கிறது மெயினாக எதுக்காகுது? அந்த ஹார்ட்டோட ஆக்டிவிட்டியை இன்னும் அதிகப்படுத்துது. ஓகேவா? அப்போ ஃபிசிக்கலாக அது ஒரு மெயின் பெனிஃபிட்டு. இப்போ நம்மளோட ரத்த ஓட்டம் நல்லாவே இருந்தாவே நம்ம என்னான்னு பார்த்தோம், எந்த பாதி நோயே வராமல் முக்கால்வாசி நோய் வராததுக்கான போயிடும். அப்போ அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளோட போன்ஸ் வந்து நல்லா ஸ்ட்ரென்தன் ஆகும். இன்றைக்கி நிறைய பேருக்கு முக்கால்வாசி பாப்புலேஷனில் எடுத்துட்டோம்னாவே நீ பெயின் வந்துடுறாங்க, பேக் பெயின் வந்துடுறாங்க, லம்பார் டிஸ்க் பல்ஜ், லம்பரில் வந்து இந்த பெயின், சர்விக்கலில் பெயின்னு வந்துடுறாங்க, ஷோல்டரில் வந்து ஆர்த்ரைட்டிஸ், இது ஃப்ரோசன் ஷோல்டர், நிறைய கண்டிஷன் வந்து நம்ம போனு அதை சுற்றி இருக்க லிகமெண்ட்ஸு அது ரிலேட்டடாக தான் நமக்கு வருது. நிறைய ஒரு 100ல் ஒரு 50 to 60% இதனால தான் நமக்கு நிறைய நோய்கள் வருது. அப்போ அந்த போனை வந்து தளர்வடையாமல், அதாவது அது வந்து நம்ம ஏஜ் ஆக ஆக நமக்கு தேவையான ஹார்மோன்ஸ் என்ன ஆகும்? கம்மியாக ஆரம்பிச்சிடும். இப்போ ஃபார் பெண்களுக்கு இப்போ பார்த்தோம் அப்படின்னா மென்சஸ் நமக்கு ஸ்டாப் ஆகையில் அதுக்கு தேவையான ஹார்மோன்ஸ் வந்து நின்றுடும். அப்போ இன்னும் போன் வந்து என்ன ஆகும்? தேய்மானம் அடைய ஆரம்பிக்கும். இப்போ நிறைய அதிகமாக வந்து பார்த்தோம் அப்படின்னு பார்த்தோம்னா பெண்களுக்கு, ஆண்களை விட பெண்களுக்கு அதிகமான இந்த போனில் வர நோய்கள் நம்ம நிறைய பார்க்குறோம். அப்போ அந்த ஹார்மோன் செக்ரீஷனையே நம்ம வந்து நமக்கு வந்து கன்சிஸ்டண்ட்டாக, அதாவது தொடர்ச்சியாக நமக்கு இருக்கணும், வலுவாக நம்ம உடம்பு இருக்கணும் அப்படின்னாவே எதை நம்ம பண்ணணும்? எக்ஸசைஸ் பண்ணணும். அப்போ இந்த போன் வந்து சீக்கிரம் வந்து வேலை செய்யாமல், அதாவது தேய்மானத்துக்கு அளவுக்கு நம்ம கொண்டு போகாத அளவுக்கு அதை நம்ம வந்து என்ன பண்ணிடலாம்? பாதுகாத்து வச்சுக்கலாம். அப்போ போன்ஸோட டென்சிட்டியை வந்து அது நம்ம மெயினாக இது பண்ணுது. இன்னொரு விஷயம் என்னென்னா நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து அதிகப்படுத்துது. அப்போ நம்ம ரத்தம் நல்லா இருந்தாவே, அதில் இருக்க செல்ஸ், ரத்த ஓட்டம் நல்லா இருந்தாவே அதில் இருக்க அணுக்கள் எல்லாமே நல்லாயிருக்கும். அப்போ அது ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகுது? நம்மளோட நோய் எதிர்ப்பு சக்திகளை வந்து அதிகப்படுத்துது. அடிக்கடி எனக்கு நோய் வந்துடுது, அடிக்கடி எனக்கு சளி பிடிச்சிக்குது, அடிக்கடி எனக்கு தலை வலிக்குது, திடீர்னு வயிறு வலிக்குது, திடீர்னு எனக்கு மயக்கம் வர மாதிரி இருக்குது அப்படிங்கிறது இல்லை, அது எல்லாருக்குமே இருக்குது தான். அப்போ எல்லாருக்குமே என்ன மாதிரி கண்டிஷன், ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு குறைபாடுகள் இருக்கும். அப்போ அதை நம்ம எப்படி நோட்டிஃபை பண்ணி அதை கண்டறிஞ்சு அதை நம்ம வந்து சரி பண்ணுறோம். அப்போ நார்மலாகவே நீங்கள் நம்ம உடற்பயிற்சி செஞ்சுக்கிட்டும் இப்படி வருதுங்கிறப்ப அதை நம்ம வந்து நீங்கள் டாக்டரு, மருத்துவங்களை நீங்கள் அணுகி நீங்கள் அதை வந்து இது பண்ணலாம். ஆனால் இது இல்லாமையே நான் எதுவுமே பண்ண மாட்டேன், நான் சும்மா தான் இருப்பேன் சாப்பிட்டுட்டு, ஆனால் எனக்கு எதுவுமே வரக்கூடாதுன்னா
ஒன்றும் பண்ண முடியாது நம்ம. அப்போ மென்டலி என்ன மாதிரி விஷயங்கள் நமக்கு மன ரீதியாக எப்படி அது உதவுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நமக்கு முக்கால்வாசி நோய் வரத்துக்கு இன்னொரு காரணம் ஸ்ட்ரெஸ்ஸு, ஆங்ஸைட்டி, மன அழுத்தம். இன்றைக்கி நாட்டில் நிறைய பேர் வந்து 9 to 5 தான் ஜாபு, ஆனால் அது வந்து நான் 9 to 5ல் எவ்வளோ புழிஞ்சு எடுக்கிறாங்க. 1 lakh எனக்கெலாம் சேலரி அப்படின்னு பெருமையாக சொல்லிப்பாங்க. ஆனால் நிம்மதியாக உங்களால் சாப்பிட முடியுதா? நிம்மதியாக தூங்குறீங்களா? 7 மணி நேரம் தூக்க முடியுதா? முடியல. எவ்வளோ சம்பாதிக்கிறோம், நான் எவ்வளோ எப்படிப்பட்ட வேலையில் இருக்கேன், எப்படிப்பட்ட பொசிஷனில் இருக்கேங்கிறது முக்கியம் கிடையாது இன்றைக்கி. அப்போ ஹெல்த் இஸ் வெல்த், அதுதான் முக்கியம். நமக்கு உடல் ஆரோக்கியம் நமக்கு எவ்வளோக்கு எவ்வளோ நல்லா இருக்குதோ அப்போ தான் நீங்கள் என்ன பண்ண முடியும், அடுத்த நாள் எந்திரிச்சு இருக்க முடியும். அடுத்த வேலையை நீ இப்படி எடுத்து உன் கையை இப்படி வைக்கணுன்னா அவனுக்கு என்ன வேணும்? இந்த பலம் வேணும். கரெக்டாக? அப்போ மென்டலி நமக்கு இருக்கிற அந்த ஸ்ட்ரெஸ் அண்ட் ஆங்ஸைட்டியே வந்து அது என்ன பண்ணுது, கம்மி பண்ணுது. இன்றைக்கெல்லாம் ரிவர்ஸ் ஆகிட்டுருக்காங்க. எப்படியாவது ஒரு டைம் வந்து ஒதுக்கி ஒர்க் அவுட் பண்ணணும், போய் நிறைய பேர் ஜிம்மில் செய்கிறாங்க, அது செய்கிறாங்க, அதெல்லாம் இருக்கட்டும். வீட்டிலே நம்ம வந்து என்ன பண்ணலாம், எல்லா வேலையும் எக்ஸசைஸும் பண்ணலாம். ஆனால் நான் வீட்டில் எல்லா வேலையும் செய்கிறேன், நான் துணி துவைக்கிறேன், வீடு துடைக்கிறேன், டெய்லி இந்த வேலையெல்லாம் நான் பார்க்குறேன் கிடையாது. நமக்குன்னு நம்மளோட உடலுக்குன்னு தனியாக அட்லீஸ்ட் ஒரு 15 நிமிஷம் 30 நிமிஷமாவது ஒரு நாளைக்கு நம்ம ஒதுக்குனா மட்டும்தான் என்ன பண்ண முடியும், அதோட வேலைகளை அதை வந்து நார்மலாக செய்யறதுக்கு சப்போர்ட் பண்ணுறோம் நம்ம. அது செய்யாமல் நிறுத்திடாது, நம்ம வந்து ஒரு சப்போர்ட்டிங் சிஸ்டமாக தான் நம்ம அதுக்கு வந்து இருக்க போகிறோம். அடுத்து நமக்கு என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, நல்ல ஒரு தூக்கத்தையும், திடீர்னு நமக்கு கோவம் வரும், திடீர்னு எரிச்சலாகும், திடீர்னு யாரையாவது பார்த்தா நமக்கு கடுப்பாகும், இந்த குணங்கள்லாம் நம்மக்கிட்ட இருக்குது பார்த்தீங்களா. அப்போ அந்த மூடையும் நமக்கு வந்து என்ன பண்ணுமா, ஸ்டெபிலிட்டியாக வச்சுக்குமா. இப்போ வயசு ஆக என்ன ஆகும், நமக்கு ஞாபகம் குறைவுகள் நமக்கு வந்து வர ஆரம்பிச்சு, ஞாபக சக்தி கம்மியாக ஆரம்பிச்சிடும். அப்போ அதுக்குமே என்ன பண்ணுது, அது ஹெல்ப் பண்ணுது. இப்போ நிறைய வயசானவங்களுக்கு இன்றைக்கி நிறைய பேர் மறந்துடுறாங்க. கரெக்டாக? அப்போ அந்த ஞாபக சக்தியும் அது வந்து நமக்கு வந்து அதிகப்படுத்துது அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கணும். ஸோ இதுதான் நமக்கு ஃபிசிக்கலியும் சரி மென்டலியும் சரி. அப்போ டெய்லியும் நமக்கு உடற்பயிற்சி எவ்வளோ முக்கியங்கிறது புரிஞ்சுக்கணும். நம்ம உடல் வந்து சீராக நல்லா இருக்கணும், ஹெல்த்தியாக இருக்கணும். இதில் வந்து ரிசர்ச்சஸ்லேயும் வந்து சொல்லியிருக்காங்க, அட்லீஸ்ட் ஒரு வாரத்துக்கு ஒரு 4 மணி நேரம், வாரத்தில் 7 நாள் இருக்குது, எவ்வளோ மணி நேரம்னு நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கோங்க. 4 மணி நேரம் நம்ம அதிகபட்சம் ஒர்க் அவுட்டோ இல்லை ஏதாவது ஒரு உடற்பயிற்சி செஞ்சோம் அப்படின்னா, கேன்சர், புற்றுநோய்ங்கிறது இன்றைக்கி நிறைய இடத்துல நிறைய பேருக்கு கேள்விப்படுறோம். ஏதோ சும்மா காய்ச்சல் சளிங்கிற மாதிரி, அதை வரதை தடுக்கலாம். வந்ததுக்காக நான் சொல்ல கிடையாது, வரதையே நீங்கள் தடுக்கலாம். கரெக்டாக? அப்போ நிறைய பேருக்கு வந்துக்கிட்டு இருக்கு, ரொம்ப ஏதோ சளி காய்ச்சல் மாதிரி நிறைய பேர் நம்ம வந்து கேட்குற இடத்துலலாம் அது இருக்குங்க. இது ரிசர்ச் பூர்வமாகவே கண்டுபிடிச்சி எக்ஸசைஸ் பண்ணுறதுனால வராது கேன்சர். இது மட்டும் இல்லை, இதோட கொடிதான நோய்களையும் நம்ம வரதை நம்ம என்ன பண்ணுறோம், தடுக்க முடியும். அப்போ நம்ம என்ன, இம்யூனிட்டி, இதாவது நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்துறது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். எக்ஸசைஸு, நம்ம போன வாட்டி ஹைஜீன் படித்தோம், நம்மளோட உணவு பழக்கங்கள், இது எல்லாமே முக்கியம். இது ஒன்று விட்டால் அது ஒன்று கிடையாது. இப்போ ஆரோக்கியம் அப்படிங்கிறது எல்லாமே கலந்தது தான். நான் நல்லா சாப்பிட்டுட்டு நல்லா தான் இருக்கேன், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஆனால் நான் எக்ஸசைஸ் செய்ய மாட்டேன்னா இல்லை. ஒரு புது வண்டி வாங்குறீங்க, புது கார் எதையோ ஒன்று வாங்குறீங்க, நல்லா பெட்ரோல்லாம் போடுறேன்ப்பா, நல்லா எண்ணெய் ஊற்றி நல்லா தொடச்சி மட்டும் வச்சுக்கிறேன், எடுத்து ஓட்ட மாட்டேன்னா அந்த வண்டி என்ன ஆகும், வீணாக போயிடும். அந்த மோட்டார் ஃபங்க்ஷன்லாம் ஒர்க் ஆகுமா? அதில் இருக்க மோட்டார், இன்ஜின், இங்கே இருக்க நிறைய பசங்கள்லாம் இருக்கீங்க, உங்களுக்கு இன்ஜின் அந்த ஒர்க்கிங்லாம் என்ன சிஸ்டம்னு தெரியும். நம்மளோட பாடியும் அதே மாதிரி தான், ஒரு இன்ஜின் மாதிரி தான். ஒவ்வொரு ஜாயிண்ட்டும் ஒவ்வொரு மூமெண்ட்ஸ், நமக்கு ஒன்றுக்கும் ஒரு வேலை நம்ம கொடுக்கணும். அப்போ அந்த மாதிரி தான். அப்போ டெய்லியும் நம்ம உடற்பயிற்சி பண்ணுறது எவ்வளோ முக்கியமோ, ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு எதுவும் முக்கியமாக இருக்குது. டெய்லி நம்ம என்ன பண்ணணும், டெய்லி வேதத்தை ஆராயணும். நம்மளோட ஹெல்த்ஃபுல் க்ரோத்துக்கு எக்ஸசைஸ் முக்கியம், டயட் முக்கியம், ஹைஜீன் முக்கியம், எல்லாம் பார்க்குறோம். ஸ்பிரிச்சுவல் க்ரோத்துக்கு என்ன முக்கியம், டெய்லி என்ன பண்ணணும், பைபிள் படிக்கணுமா, ப்ரேயர் பண்ணணுமா. இப்போ டெய்லியும் வந்து அதை நம்ம வந்து நம்மளும் பண்ணணும், நம்ம குடும்பத்தில் இருக்கவங்களையும் பண்ண வைக்கணும். ஃபஸ்ட்டு நம்ம வந்து இதில் எக்ஸசைஸ் பண்ணாதான், இந்த எக்ஸசைஸ் நம்ம பண்ணணுமா இல்லையா? அப்போ இந்த எக்ஸசைஸ் பண்ணாதான் நம்ம எங்கே ஆகும், ஸ்பிரிச்சுவல் க்ரோத் ஆகும்.
அப்போ டெய்லி நம்ம வந்து நம்ம மட்டும் நான் படிச்சிட்டேன், என் பிள்ளை சின்ன பிள்ளை தானே, அது நான் படித்தா என்ன படிக்காட்டி என்ன அப்படி நம்ம அசால்ட்டாக இருக்கக்கூடாது. அம்மையார் வந்து சொல்கிறாங்க, சிறு வயதுலேருந்து நேற்றுக்கு பார்த்த நம்ம ஸ்டோரியே, வெஸ்பரில் பார்த்த ஸ்டோரியே பயங்கர பிக் எக்ஸாம்பிள். 12 வயசு தான் அவருக்கு, கரெக்டாக. பட் அவருக்கான தெரியாது அவர் தான் மேசியா அப்படிங்கிறது, அது வரைக்கும் அவருக்கு தெரியாது. ஆனால் அவங்க பேரண்ட்ஸ் வந்து சின்ன வயசுலேருந்தே ஒன்று சொன்னதுனால தானே அவருக்கு அந்த ஆர்வமும் இதுவும் வந்து அந்த இடத்துல அவர் அங்கே இருக்கணும்னு தோன்றுச்சு. ஆவியானவரால் உணர்த்தப்பட்டு அங்கே இருந்தார். அவர் மிஸ் ஆனாரான்னு பார்த்தோம், இல்லை. யார் மிஸ் ஆனாங்கன்னு நம்ம பார்த்தோம். இன்றைக்கும் அதே கேள்வி தான் நமக்குள்ள, எதை நம்ம மிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம்? அப்போ அங்கே ஒரு நாள் விட்டதுக்கே எத்தனை நாள் கழித்து பார்த்தாங்க? 3 நாள் கழித்து பார்த்தாங்க. டெய்லி நம்ம படிக்க விட்டுட்டோன்னா நம்ம தான் அவர்கிட்ட நெருங்கிறத என்ன பண்ணுறோம்? தடை பண்ணுறோம். அவர் வந்து நீ என்கிட்ட வராதப்பான்னு ஒரு நாள் கூட சொல்லவே கிடையாது. டெய்லி நம்ம வந்து படிக்கணும். அப்போ டெய்லி நம்ம படித்தா டெய்லியும் அந்த ஒரு வசனத்தை நீங்கள் திரும்பி ஒரு 10 நாள் கழித்து படித்தாவே அது வேறு ஒரு விதமாக நமக்கு வந்து பர்ஸ்பெக்டிவில் நமக்கு பேசும் அந்த வசனமானது, கரெக்டாக. நிறைய வாட்டி அது நானே இந்த ஒரு புக்கு வந்து ஒரு வாட்டி படிக்கையில் வேறு மாதிரி ஒரு ஸ்டோரி வரும், திரும்பியும் அந்த புக்கை வந்து இன்னொரு வாட்டி படிக்கையில் ஒரு மாதிரி நமக்கு இருக்கும். இன்றைக்கி கூட நாங்கள் பரம தரிசனத்தில் படிக்கையில் ஒரு விஷயம், சாப்டர் 3வது சாப்டரில் யாருக்கு முத்திரை போடுறாங்க அப்படிங்கிறத பார்த்தோன்னா அவருடைய ஊழியக்காரர்களுக்குன்னு போட்டிருந்துச்சு, விசுவாசிகள்னு போடலை. கடைசி காலத்தில் முத்திரை போடுற வரைக்கும் நீ வெயிட் பண்ணுப்பான்னு சொல்லி அந்த ஒரு சீக்வன்ஸ் அந்த படித்தோம். தூதர்களுக்கான அறிவு சொல்கிறாரு ஏசப்பா, ஒரு கமெண்ட் கொடுக்குறாங்க. யாருக்கு முத்திரை போடணுன்னு சொல்லியிருக்காங்கன்னா தேவனுடைய ஊழியக்காரர்கள்னு தெளிவாக சொல்லிட்டாங்க. நம்ம இன்னும் விசுவாசிகள் அப்படிங்கிற ஒரு இதில் தான் இருக்கோம், கேட்டகரியில் தான் இருக்கோம். அப்போ நம்மளும் இந்த டெய்லி எக்ஸசைஸ் இந்த நம்ம எடுத்துக்கிட்டு மற்றவங்களுக்கும் நம்ம வந்து சொல்லும் பிள்ளைகளாக மாற வேண்டும். ஒரு வசனம் நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம், சங்கீதம் 1:2-3. கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாய் இருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் பாக்கியவான். அடுத்த வசனமே என்ன, அவன் பாக்கியமான இருக்கிறதுனால என்ன நடக்குது? அவன் நீர்காலின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலை உதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான், அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். அப்போ அவரோட கூடவே நம்ம கனெக்டிவிட்டியிலே இருந்தால் மட்டும்தான் என்ன பண்ண முடியும்? கனித்தரும் ஒரு பிள்ளைகளாய் நம்ம என்ன பண்ண முடியும்? மாற முடியும். டெய்லி நம்ம ஹெல்த் பிரின்சிபல்ஸ் ஒன்று நமக்கு வந்து ஒவ்வொரு ஹெல்த் டாக்லேயும் நமக்கு வந்து எல்லாருமே ஒன்று பேசுகிறாங்க. அது ஒன்றையும் நம்ம டெய்லியுமே நம்மளோட அத்தியாவசிய அந்த விஷயங்கள் தான். அந்த வாழ்க்கையில் அதை நம்ம கடைப்பிடிக்கல தான் நம்மளோட ஹெல்த் எவ்வளோக்கு எவ்வளோ முக்கியமாக நம்ம அதை வந்து மேம்பட முடியுமோ, அதே மாதிரி தான் நம்மளோட ஆவிக்குரிய வாழ்க்கையிலையும் அவரோட நம்ம கனெக்டிவிட்டி, அவர் கொடுத்த அந்த வேதத்தோடு நம்ம கனெக்டிவிட்டி இருக்கையில் தான் நம்ம இது பண்ண முடியும். இன்னொரு விஷயம் நம்ம வந்து நான் படித்தேன் இவங்களின் வாஞ்சையிலேருந்து, அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, அது உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன், படிக்கிறேன். கிறிஸ்துவை விட்டு விலகினால் நமது ஊழியம் கனியற்றதாகும். நாம் எளிதில் அவர் நம்பிக்கையடைந்து அவநம்பிக்கையடைந்து முறுமுறுக்கவும் ஏதுவாகும். அப்போ அவரை விட்டு விலகினா என்ன ஆகும்? ஊழியம் கனியற்றதாக போயிடும். அப்போ அதுக்கப்புறம் தான் என்ன நம்ம பண்ணிடுறோம்? அவநம்பிக்கையும் அடைஞ்சிட்றோம், முறுமுறுக்கவும் ஆரம்பிச்சிடுறோம் அப்படிங்கிறது இருக்குது. ஆனால் அவர் நம் அருகில் இருந்தால் அவருடைய சொற்படி வேலை செய்வோம், அவருடைய வல்லமையின் அத்தாட்சியினால் களி கூறுவோம். ஆத்துமாவை அதரியப்படுத்துவது சாத்தானுடைய வேலை, விசுவாசத்தையும் நம்பிக்கையையும் ஊட்டுவது கிறிஸ்துவின் வேலை. அப்போ நம்மக்கிட்ட ஒரு தப்பான ஒரு ராங் விஷயம் வந்து நம்மக்கிட்ட தடைப்படுது அப்படின்னாவே அங்கே யார் பூர்றான்னு அர்த்தம்? சாத்தான். அவநம்பிக்கை, நீலாம் எதுக்கு, நீ இப்படி இருக்க, நீ எங்கே வந்து பரலோகத்துக்கு வந்துட போகிறன்னு ஒரு தாட் நமக்குள்ளே வருது அப்படின்னாவே யார் வந்து போடுறா? சாத்தான். அப்போ விசுவாசத்தையும் நம்பிக்கையும் நமக்கு தரவது மட்டும்தான் யாரோட வேலை? கிறிஸ்துவனோட வேலை. ஆவியானவர் அதை மட்டும் தான் நமக்கு தராரு. எப்படிப்பட்ட பாவியாக இருந்தாலும் அவர் மன்னிக்க வல்லவராக இருக்கார். ஆனால் நம்ம என்ன பண்ணணும்? போய் அதை வந்து அவர்கிட்ட நெருங்கி நம்ம வந்து அதை வந்து அறிக்கையிட்டு அதுலேருந்து வெளியே வரத்துக்கு பலத்தை வாங்கணும். ஸோ அப்போ இந்த எக்ஸசைஸ் எவ்வளோ ஃபிசிக்கலி எக்ஸசைஸ் எவ்வளோ முக்கியமோ, அப்போ டே டு டே லைஃப்பில் நமக்கு ஸ்பிரிச்சுவல் கோல்த்துக்கு பைபிள் ரீடிங்கும் ஸ்பிரிச்சுவல் ரீடிங்ஸும் நமக்கு ஒரு எக்ஸசைஸாக இருக்குங்கிறத நம்ம பார்த்தோம். இதை நம்மளும் பண்ணி மற்றவங்களுக்கும் நம்ம அதை வந்து சொல்லித்தருவோம். இந்த வாய்ப்பை தந்த தேவனுக்கும் சபையாருக்கும் நன்றி. ஆமென்.